நாம் இன்றைக்கி 3 வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். இப்போல்லாம் கிட்ஸ்க்கு லீவ் இல்லையா, ஸ்கூல் லீவ் டைமில் இப்போ செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 3 ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் என்னென்ன அப்படின்னா, மசாலா ப்ரெட்டு, எக் மஞ்சூரியன், எக் யோக் மசாலா. இது 3 எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு மசாலா ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 3 ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு எல்லா ப்ரெட் ஸ்லைசஸையும் நம்ம 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சைஸ் ப்ரெட் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இன்னும் 2 ப்ரெட் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்லைசஸையும் நம்ம வந்து 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ண 3 ப்ரெட் ஸ்லைசஸையும் நான் வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக ஸ்லைஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக நான் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே அதில் ஒரு பச்சை மிளகாவை ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு ஒரு வணக்கிடுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், அதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதில் 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி போட்டு வதக்கியிருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குறேன். இதில் நான் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு வதக்கிக்கிறேன். இந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிறதுக்காக நான் மூடி வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் வேக வச்சுக்கிறேன். தக்காளி இதில் நல்லா குக்காகி மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் இதில் 1/4 கப் கேப்சிகமும் 1/4 கப் துருவின கேரட்டும் போட்டுக்கிறேன். போட்டு இதை ஒரு வதக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி, கேரட்டும் கேப்சிகமும் லைட்டாக குக் ஆகிறதுக்கு தண்ணி ஊற்றி நான் அதை க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா கேரட்டும் கேப்சிகம் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நான் டோஸ்ட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்ச ப்ரெட்ஸை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இதில் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். இப்போது அந்த ப்ரெட்ஸ் எல்லாம் அதோட மசாலாஸ் எல்லாம் நல்லா இழுத்துக்குச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவி ஒரு டைம் கலந்து விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டி மசாலா பிரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது நம்மளோட செகண்ட் டிஷ் எக் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எக் மஞ்சூரியன் வந்து உங்களுக்கு சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் நல்ல சைட் டிஷ்ஷு. அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இதுக்கு நான் வந்து 6 வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த 6 முட்டையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதோட எக் யோக்ஸை வந்து நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். தனியாக எடுத்து வச்ச அந்த எக் ஒயிட்டை மட்டும் சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உங்களுக்கு கடலை மாவு நான் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடரு, 1/4 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடரு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு ரா எக்கை வந்து உடச்சி ஊற்றி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நம்ம இதை வந்து பாயில் பண்ணி ஸ்லைஸ் பண்ணோம் இல்லையா, அந்த எக் ஒயிட்டு அதோடு இந்த மசாலாஸு நம்ம உடச்சி ஊற்றின ரா எக்ஸு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நான் இதை வந்து கலந்து விட்டுக்கிறேன். நம்ம வெளில ஹோட்டல்லாம் போனோன்னா நம்ம விரும்பி சாப்பிட்ற சைட் டிஷ்ஷில் எக் மஞ்சூரியனும் ஒன்று. நம்ம இப்போது வீட்லேயே டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண எக்கு மசாலாலாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸ் பண்ண அந்த கலவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆயிலில் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது என்னென்னா, நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, போண்டா மாதிரி போட்டு பொரிச்சு எடுக்க போகிறதில்ல, ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணுற மாதிரி நம்ம இந்த எக்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ ஆயில் இழுக்காது, நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எடுக்காது. நம்ம இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா எக்ஸையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஆனியன், கேப்சிகம், கேரட் துருவினது போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு சால்ட் போட்டு திரும்ப ஒரு டைம் வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா குக் ஆகட்டும். கேரட்டு, கேப்சிகம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகட்டும். நம்ம இதில் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணி ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் சாஸ் ஊற்றிருக்கேன். டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான எக் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு லீவ் டேஸில் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட 3rd ரெசிபி வந்து எக் யோக் மசாலா. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம எக் மஞ்சூரியனுக்கு செய்கிறதுக்கு வந்து 6 பாயில்டு எக்ஸை எடுத்து அதோட ஒயிட்டை மட்டும் நம்ம எடுத்து அது பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து அந்த எக் யோக்ஸு 6 எக் யோக்ஸை தான் நான் இப்போ எடுத்து எக் யோக் மசாலா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். கூடவே பொடியாக ஸ்லைஸ் பண்ண ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கூட காரம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் வந்து நல்லா பிங்க் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் வந்து நல்லா பிங்க் கலர் டர்ன் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு வதக்கிடுங்க. அதிலே 2 தக்காளி, ஸ்லைஸ் பண்ண தக்காளியை வந்து ஆட் பண்ணி ஒரு டைம் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கணும். இது தேவைப்பட நம்ம வந்து சால்ட் லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தக்காளி சீக்கிரமாகவும் குக் ஆகும், நல்லா மேஷ் ஆகிடும். தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு கை கொத்தமல்லி, நல்லா பொடி பொடியாக நறுக்குன ஒரு கை கொத்தமல்லியை தூவி ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி, ஆனியன், டொமேட்டோ எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும், நல்லா குக் ஆகட்டும். ஒரு டைம் கிளறி விட்டுக்கோங்க. விட்டுருங்க, அப்பப்போ கிளறி விடுங்க, கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் 1/2 கப் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் துருவின கேரட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ண விடுங்க. இதில் வந்து இப்போ நம்மளுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து நான் வந்து எனக்கு காரம் கம்மியாக இருந்தால் போதும். ஸோ அதனால் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா சேர்த்து போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மசாலாஸோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை வந்து ஒன்ஸ் ராஸ்மெல்ஸ்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எக் யோக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காயம், தக்காளி கூட நல்லா போட்டு ஒரு பெரட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம இப்படியே ஒரு பெரட்டிக்கிட்டு கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம். பட் அது வந்து மசாலாஸ்லாம் நல்லா உள்ளார போயிருக்காது இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த எக் யோக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நம்ம வந்து மசிச்சு விட்டுக்கலாம். அப்படியே கரண்டி யூஸ் பண்ணியே நம்ம வந்து மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் எக் யோக்கும் அந்த மசாலாவும் வந்து மிக்ஸ் ஆகி குக் ஆகணும் இல்லையா? அதுக்காக நான் வாட்டர் ஆட் பண்ணியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது பார்க்க அப்படியே ஆடாக இருக்கும், பட் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும், நம்ம விட்டுடலாம். விட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் கிளறி விடுங்க. அது நல்லா குக் ஆகிடும்.
நல்லா குக் ஆகி மேலே பபிள்ஸ்லாம் வர டைமில் நம்ம கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். மேலே பெப்பர் தூள் சேர்த்து ஒரு கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்காக என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக சீஸ் துருவி நான் வந்து அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுருங்க. நான் இதில் வந்து கொத்தமல்லி தழையும் தூவி மிக்ஸ் பண்ணி வேக வைக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட எக் யோக் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அழகாக ஒரு பிளேட்டில் மாற்றி மேலே ட்ரெஸ்ஸிங்க்காக நான் சீஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் கிட்ஸ் பார்த்துட்டு அவ்வளோ அழகாக சாப்பிட்டாங்க. நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த லீவில் சும்மா எக் யோக் பறந்துடும் கிட்ஸ்க்கு. நல்லா சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட 3 சிம்பிள் அண்ட் டேஸ்டி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக லீவில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் வில் லவ் இட் அண்ட் தே வில் என்ஜாய் இட் அண்ட் இட் இஸ் ஹெல்தி டூ. ஸோ ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.